கார் யாருக்கு, டீசல் கார் யாருக்கு, அதை பற்றி நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், ரொம்ப சுலபமாக சொல்கிறேன். இந்த மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவான கார் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஒரு ஃபாலோ மட்டும் தட்டிக்கங்க. பெட்ரோல் கார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் உங்களுடைய மந்த்லி ரன்னிங் அண்டர் 600 கிலோமீட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு பெட்ரோல் போடுறதாங்க இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். சிஎன்ஜியை பற்றி என்ன கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி அப்படின்றது ஒரு கமர்ஷியல் யூசேஜ்க்காக தான் யூஸ் பண்ணணும். சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எஃபிஷியன்சிக்காக நீங்கள் யோசிக்காமல் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸுக்கு யோசிச்சு பெட்ரோல் போனீங்கன்னா இல் பி ஃபார் பெட்டர். நான் பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்லுவேன். ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அண்டர் 600 கிலோமீட்டர்ஸுக்கு யூசேஜ் இருந்தால் டெஃபினட்டாக ஒரு டிக் போட்டுக்கோங்க. அண்ட் ரீஃபைன்மெண்ட் லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலை விட சூப்பராக இருக்கும். ஸோ டீசல் கார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ரைட்ஸ், ஒரு ஹைவே ரைட்ஸ் நீங்கள் எக்கச்சக்கமாக போவீங்க. உங்களுடைய மந்த்லி ரன்னிங் மினிமம் 700 to 800 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப் டு ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு டீசல்ஸ் தாங்க இன்றைக்குமே த பெஸ்ட் சென்ஸ் மேக் பண்ணும். முக்கியமாக நான் ஹைவேவை மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா ஹைவேல அந்த டார்க் ஃபீல் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். மைலேஜுமே பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, BS6 டீசல்ஸ் பர்டிகுலர்லி பழைய காலத்து டீசல்ஸ் மாதிரிலாம் எஃபிஷியன்சி கிடையாது. முன்னாடிலாம் பெட்ரோலை விட ஒரு 40% ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும்னா, இப்போ அது ஒரு 25% தான் பெட்ரோலை விட ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். இது நிறைய பேர் பேசுறது இல்லை இதை பற்றி. பட் இதுதான் த ரா ட்ரூத். பட் ஸ்டில் எஃபிஷியன்சி கெயின்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் முன்னாடி அளவுக்கெல்லாம் இல்லைங்க. அதுக்கு காரணம் இந்த DPFக்காக அவங்க இந்த BS6க்காக பண்ண பல சேஞ்சஸ் தாங்க காரணமாக இருக்குது. நீங்கள் ஒரு பெட்ரோல் கார் எடுக்க போகிறீங்களா இல்லைனா டீசல் கார் எடுக்க போகிறீங்களான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். EVs அப்போ யாருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் மந்த்லி 1500 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயே ரன்னிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு EV ஃபைனான்ஷியல் சென்ஸ் மேக் பண்ணுங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு யாரும் காரே வாங்காதீங்கன்னு. முடிஞ்சால் நீங்கள் இதில் எந்த காருமே வாங்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம இன்னுமே ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரலாம். பட் ரைட் நவ் நான் கார் எடுத்தே ஆகணும்னா இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா யூ வில் மேக் அ சூப்பர் ஃபைனான்ஷியல் டெசிஷன்.